ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன்ஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்காத ஆளே கிடையாது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று பார்த்துடலாம். பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 200 கிராம் பன்னீர். அப்போ 2 டியூப் பட்டர், வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், கஸ்தூரி மேத்தி தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம், வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்போ மஞ்சள் தூள், இது முந்திரி 15, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை. இப்போ க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், 3 தக்காளி, அப்போ இஞ்சியும் பூண்டும். இஞ்சி ஒரு துண்டுங்க, பூண்டு ஒரு 4 பல். இப்போ கடாயில் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகி வந்த கையோட இது கூடிய நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டர் யூஸ் பண்ண பிடிக்கலனா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயிலே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் 1 கியூப் பட்டரும் 4 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி தாங்க செய்ய போகிறேன். எதுவும் கடலை நல்லா யூஸ் பண்ணாதீங்க, அது கடலை வாசனை வரும். பன்னீர் பட்டர் மசாலாக்கெலாம் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இது நல்லா வணங்கி வரட்டும். இப்போ நான் வெங்காயத்துக்கூடியே இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு துண்டு இஞ்சியும் 4 பல் பூண்டும் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வணங்கி வரட்டும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாகவும் வதங்க வேணாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வணங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து போகிறேன். 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். 3 தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா குழைய வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் இது கூட உப்பு சேர்த்து அது நல்லா குழைய விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூட முந்திரி சேர்க்க போகிறேன். ஒரு 15 முந்திரி எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட்லேயே முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கும் போது கூட முந்திரி சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதே கடாயில் நான் இன்னொரு கியூப் பட்டர் போட்டு அதை நல்லா உருக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஏலக்காய் 2 பட்டையும் பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேங்க. அது இதில் காட்ட நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் நீங்கள் இதில் சேர்த்துட்டு அப்புறமா இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துட்டு இதில் இப்போ மிக்சியில் தான் ஓட்டியிருக்கோம். அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி அலசி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா விட்டு கலந்து எடுத்துக்கோங்க. நான் வெறும் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறதெல்லாம் புளிப்பு எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சுகர் சேர்க்கும் போது கொஞ்சம் ஸ்வீட்டாக க்ரீமியாக இருக்கும். இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் வருது. இது இப்படி வெடிச்சு வரும். அந்த டைமில் பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எல்லா பன்னீரையும் சேர்த்துருங்க. நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா இது நல்லா கலந்து விட்டோன்னே நான் இது கூட இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டா நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக டெம்டிங்காக இருக்குது. சப்பாத்திக்கும் நானுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டாக லைக்கும் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸை எங்கள் சேனலில் பார்க்க கிச்சன்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.